மக்களே, இந்த பொங்கலுக்கு சூப்பரான அண்ட் அழகான இந்த பொங்க பானை எப்படி செய்யுதுன்னு இந்த வீடியோ நான் உங்களுக்குலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸி அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி பேட்டர்ன் தான். நீங்கள் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பானை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு 2 கலர் அக்ரிலிக் உள் எடுத்திருக்கேன். ஒயிட் அண்ட் செம்மண் கலர். வெயிட் பார்த்தீங்கன்னா 25 கிராம். இந்த ஒரு பால் 25 கிராம். பக்கத்து லோக்கல் ஸ்டோரில் தான் வேரண்டி வாங்கினேன். அண்ட் ஹூக் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேன். ஸ்டிச் மார்க்கர்ஸ், அப்புறம் சிசர், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போது மேஜிக் சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு இந்த சர்க்கிள்குள்ளே இப்போ நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். 6 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இந்த சர்க்கிளில் நம்ம இப்போது க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் நம்ம இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டலாம். இப்போ நம்ம ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு செயின் போட்டாச்சு. போட்டுட்டு அதே ஸ்டிச்லேயே அதே ஸ்டிச்சுக்குள்ளேயே நம்ம இப்போது 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அதாவது ஒரே இதுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். போட்டுட்டு இதை மார்க் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி ஸ்டிச் மார்க்கரால் இதை மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டணும். அதே மாதிரி இன்னொரு சிங்கிள் க்ரோஷேவும் அதில் போட்டலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே. இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேவாக போட்டுட்டு வரோம். நான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ டோட்டலாக இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 12 சிங்கிள் க்ரோஷே நமக்கு இருக்கும். இன்னும் நான் ஒன்று சொல்லிடுறேன். அடுத்து இந்த ஒன்று ஸ்டிச் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா இது ஸ்லிப் ஸ்டிச், ஓகேங்களா? அடுத்து இது நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காண்டி போட்ட செயின். இதை ஸ்டிச்சஸ்ன்னு நினச்சிட்டு இன்னும் போட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாகிட்டே போகும். கவுண்ட் மிஸ் ஆகிடும், ஓகேங்களா? அதுக்காண்டி தான் அதை நான் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்து போடுங்க. கவுண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு செயின் போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச்லேருந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுருவோம். அடுத்த ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் நம்ம இப்போ இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே, அதாவது இன்க்ரீஸ். இதே இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டோட்டலாக மொத்தம் 18 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு செயின் போட்டுட்டு அந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். மார்க் பண்ணி வச்சிடலாம். அதை ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே, அதாவது இன்க்ரீஸ். ரெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வைக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம். டோட்டலாக இதில் பார்த்தீங்கன்னா 24 இருக்கும். இப்போ அடுத்த ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதை மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்த ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதாவது தொடர்ந்து 3 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்த 3 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே. அடுத்த 3ல் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம்.
இந்த ரவுண்டில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 30 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். ரவுண்டு போட போகிறேன். ஒரு செயின், அதே ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதாவது இந்த இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 4 சிங்கிள் க்ரோஷே, அடுத்து இன்க்ரீஸ். ஒன்று போட்டாச்சு. இப்போ செகண்ட் சிங்கிள் க்ரோஷே, தேர்ட் அண்ட் ஃபோர்த். ஸோ 4 சிங்கிள் க்ரோஷே தொடர்ந்து போட்டோம். இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அடுத்த ஸ்டிச்சில். நெக்ஸ்ட்டு தான் இன்க்ரீஸ். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 36 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். சிங்கிள் க்ரோஷேல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணால் இதே இல்லை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசு வேணும்னா இன்னும் நீங்கள் 2-3 ரவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போனால் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுட்டு, இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 36 சிங்கிள் க்ரோஷேவா. ஸோ இப்போ நம்ம பண்ணக்கூடிய ரவுண்டு ஃபுல்லாமே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் நம்ம போட போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதற்கு 36 சிங்கிள் க்ரோஷே தான் கிடைக்கும். இப்போ ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதே தான் நம்ம 5 ரவுண்டுக்கு பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, நான் 5 ரவுண்டு போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணலை. நம்ம வந்து ஒயிட் கலர் உள் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இருக்கு இல்லையா, இந்த இதுக்காண்டி, இந்த பார்டருக்காண்டி நம்ம இப்போது இந்த ஒயிட் கலர் உள்ள வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த சைடு வச்சுட்டு நூலை பிடிச்சி இந்த 2 லூப்புக்குள்ளேயும் இப்படி எடுத்துக்குவோம். இது வந்து ஏன்னா நம்ம கட் பண்ணாமல் இப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கலரை வந்து ஜாயின் பண்ணுறது இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஒரு செயின் போடுங்க. ரெண்டையுமே நல்லா டைட் பண்ணிவிட்டு சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பின்னாடி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரவுண்டில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே தான் போட போகிறோம். இதை வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்கம்ப்ளீட்டாக வச்சுட்டு அடுத்து இந்த ப்ரௌன் கலர் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ரெண்டுத்தையும் டைட் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே எப்பயும் போல் போட போகிறோம். இன்கம்ப்ளீட் ஸ்லிப் ஸ்டிச் தான் போட போகிறோம். இந்த மாதிரி நூல் அப்படி வச்சுட்டு இந்த ப்ரௌனை விட்டுருங்க. ஒயிட் எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு செயின் போடுறோம். போட்டுட்டு இது ரெண்டையும் டைட்டன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸ்டிச்சில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடுறோம், ஆனால் கம்ப்ளீட் பண்ண வேணாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம ப்ரௌன் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் எடுத்துகிட்டு ஒரு செயின் போடுறோம். போட்டு டைட் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த ஒயிட் உள்ள வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஒரு செயின் போட்டாச்சு. அதே இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு மார்க் பண்ணி வச்சுப்போம். இப்போது அடுத்த 3 ஸ்டிச்சஸில் வந்து நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். 4 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப்புக்குள்ளே, அதாவது இந்த ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, வி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வீல நடுவில் நம்ம ஹூக்கை உள்ளே விடுறோம். நூலை பிடிச்சி இப்படி இழுக்கிறோம். அப்போ நமக்கு ஹூக்கில் 2 லூப் இருக்கும். அடுத்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஹூக்கை உள்ளே விடுறோம். நூலை பிடிச்சி இப்படி இழுக்கிறோம். இப்போ நமக்கு ஹூக்கில் 3 லூப் இருக்கும். அடுத்த ஹூக்கில் நூலை எடுத்துக்கிறோம். எடுத்து இந்த 3 லூப்குள்ளேயுமே வரும். இதுதான் டிக்ரீஸ் ஸ்டிச். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம்னா அடுத்த 4 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அதனால நல்லா காமிக்கிறேன், நல்லா பாருங்கள். அந்த வி மாதிரி இருக்குங்க, அதுக்குள்ளே ஹூக்கை உள்ளே விட்டு நூலை எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளேயும் நடுவில் ஹூக்கை உள்ளே விட்டு நூலை எடுத்துக்கிறோம். நமக்குள்ளே 3 லூப் இருக்கும். அடுத்து நூல் எடுத்து இந்த 3 லூப்குள்ளேயுமே விட போகிறோம். இதுதான் டிக்ரீஸ் ஸ்டிச்.
இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் ஃபுல்லாக போட்டு நான் காமிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 30 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். மார்க்கர் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேக்குள்ளே நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுறோம். ஓகேங்களா? அடுத்த ரோக்கு ஒரு செயின் போட்டு இதுவும் வந்து ஸோ இப்போ அதே ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்த ரெண்டில் வந்து ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ டோட்டலாக நமக்கு 3 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு 24 சிங்கிள் க்ரோஷே வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். இதே மாதிரி இன்னொரு டைம் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 1 செயின் போட்டுட்டு அதே ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இதை மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன், ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸில் இந்த மாதிரி ஃபைபர் ஃபில் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து ஒரு செயின் போட்டுட்டு பேக் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி மட்டும் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அதில் டிக்ரீஸ்லாம் எதுவும் லூப்பில் பின்னாடி இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணி நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து மார்க் பண்ணிடலாம். ஸ்டிச்சஸ்லையும் பேக் லூப்பை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு ஒரு செயின் போடுறோம். ஸோ நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ இந்த இதை எடுத்துகிட்டு ஸ்டிச் போடுறோம். லாஸ்ட்டாக இந்த பார்டர் கலர் போட போகிறேன். அதனால் நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. வச்சுட்டு நம்ம வழக்கம் போல் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டே வந்துடுவோம். நான் ஃபுல்லாக போட்டுட்டு நான் காமிக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு செயின் போட்டுட்டு நம்ம இந்த உள்ளே வந்து கட் பண்ணி விட்டுறலாம். ப்ரௌனி வந்து கட் பண்ணிடலாம். இந்த உள்ளே வந்து செக்யூர் பண்ணிடலாம். உள்ள இந்த மாதிரி ஃபினிஷிங் டச்சுக்காக கொஞ்சோண்டு ஃபைபர் ஃபில்லை வந்து வெளியில் தெரியுற மாதிரி வச்சுருங்க. சரிங்களா? அப்படியே ஃப்ளோ ஆகிற மாதிரி, பால் வந்து நமக்கு பொங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளோ ஆகிற மாதிரி இந்த மாதிரி எலாஸ்டிக்காக வச்சுட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்க. சடா, நம்மளோட சூப்பர் கியூட் பொங்கப்பானை இந்த பொங்கலுக்கு நம்ம அழகாக தயார் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. உங்களுக்கும் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த பொங்கலுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகான அண்ட் பிகினர் க்ரோஷே ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி.